இதில் பாருங்கோ 1979ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி திறந்தே முல்லை மேம்படுத்த முல்லை செல்வன் கே கோபால் அண்ணாவியாரும் வண்ணத்தில் மாலை அங்கே கன்னி அக்காண்ட அன்னக்குடில் உணவதில் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு ஐயா சொல்கிறார் என்னண்டா, வெட்டத்தில் போய் மீன் அடிக்குதாம். அதுகளுக்கும் ஒரு கொஞ்சம் நான் ஒன் பண்ணுங்கோ. இதில் இருந்த அந்த முகாமுக்கு இருந்த ஆக்கள் இந்த உழவு பேர் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வீடியோ எடுக்கும்போது எனக்கு இந்த போட்டோல் பாருங்க, கடலுக்கு போயிட்டு வந்து மேலே ஏற்றி விட்டு கிடக்கு. வாழை மீன் பொரியலும் சூற மீன் கறியும் நல்ல கொம்போ. தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வலி சுமந்த மண் முள்ளத்தில் நிற்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வந்து எங்கள்ட புனிதர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் முல்லைத்தீவு டவுன் எப்படி இருக்குன்னு சொல்லி காணொலியாக பதிவேற்ற வந்திருக்கிறேன். இதில் பெரும்பான்மையான ஆக்கள், அதாவது நாங்கள் ரோட்டுகளுக்கெல்லாம் தான் போய் காட்டுறோம், ஒழுங்குகளுக்கு போய் காட்டையில் மறக்காமல் முழுமையாக பாருங்கள். உங்களை முல்லைத்தீவு நகரப்பகுதி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்னமா இருக்கான்னு சொல்லி காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இப்படி காணொலியை திறந்து பார்ப்போம். முல்லைத்தீவு சுற்றி காட்டேக்க இந்த இடத்தையே ஒரு சின்ன கட்டம் காட்டணும். அனைவருக்கும் தெரிந்த ஒரே இடம் இது. பார்த்தீங்கன்னா விஸ்வமடு தேக்கங்காடு. தேக்கங்காட்டு கொண்ட ஒரு கதையும் இருக்குன்னு சொல்லுவார்கள். அதோட இந்த மாதம் வந்து புனிதர்களின் மாதம். A35 பிரதான வீதின்ற ஒரு சைட் புதுக்குடியிருப்பு கிட்ட வந்து இந்த யூஸ் கடையில் இருக்குது. இளநி கோம்பியலை நட்டு தான் வரவேற்றிருக்கார். இது பார்த்தீங்கன்னா அண்ணா சர்பத் போட்டு கொண்டிருக்கார். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு தான் போடுறார். இப்போ கரியரன் வந்து 2 சர்பத் வந்துட்டு இருந்தான், பால் சர்பத், அதான் மிக்ஸ் ஃப்ரூட் போட்டது. கரியனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு இப்போ நான் புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டேன். புதுக்குடியிருப்பு டவுன் ஒரு தனி வீடியோவாக போடுவேன், பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ முல்லைத்தீவு டவுன் தான் போட போகிறேன். என்ன மாதிரி ஐயா மீனால் பிடிபடுதோ? ஏன் ஓடது இல்லை, ஓடாமல் நிற்கிறது இல்லையா? கூட போனது இப்போ குறைஞ்சிட்டு மழை பெய்தால் வரும். இங்கே என்ன மீன் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது? இது ஜப்பானும் அந்த கரவாச்சல் அதுகளோ? அப்போ விரால்கள் இல்லையா இதுக்குள்ள? வரும் விரால் நம்ம வரும். பெரிய அண்ணா விலை 2.5 இல்லையா, அது அதிகம் இருக்கிறாங்க. அதோ கணக்கு மீன் பேருங்கள் பெருசு வந்தால் மாட்டும், மறுபடியும் கஷ்டம். சின்ன நேரம் 2 பேருங்க. எவ்வளோ நேரமா இப்போ வீசி கொண்டு இருக்கிறீங்க? இப்போ நேரம் 10 மணி 12 வருமா? 11 மணி ஆகுது. இப்போ வந்தேன். அப்போ வேறு ஆக்கள் இல்லையோ உண்டே வீசுறதுக்கு? அது வரே இல்லையா அவருக்கு? நேற்றெல்லாம் வீசினீங்களா ஆக்கள்? நான் தான் வந்து வீசினான். நீ வரே இல்லை அதுக்கு. இப்போ என்ன விலை போகுதுங்க சிலாப்பியல்? 600 போகுது. அரை கிலோ 300 விற்கிறாங்க. அது கொடுத்தா கரைக்கி மாட்டுட்டு 5-6 விற்று போடுவார். விரால்கள்? விரால் வந்து மாட்டும் சில நேரம். அது என்ன விலை போகுது? அதுவும் கொஞ்சம் போடுறாங்க, 600-700 போடுறான் அந்த மீன். அது ஐஸுக்கு கூட விலை கிடைப்பாங்க. விரால்கள் அது இந்த மாட்டும் அது வருது இல்லை. நீ வீச போகிறீங்களா இல்லை போக போகிறீங்களா விட்டு? இன்னும் சேரும் பார்ப்போம்னுட்டு ரெண்டு பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ ஆழமா இப்போ விலை வீசுறீங்க? இது எனக்கு இந்த கையை விரத்தத்தை 60 மணிக்கு இல்லையா. என்ன நடந்த கையில்? இது ஐஸ்மா வந்து கட்டினாங்க. எக்ஸிமா அது மாறா வரும் இந்த பனிக்கு. அது வந்து சரி சரி. பிரதானமாக கடை தொழிலான செய்கிறீங்க இல்லாட்டி? இந்த கடவுளே போடுறாங்க. நான் போகலை ஐயா. நான் பங்கு விலையை கட்டாமல் விலை வைக்க போய் கூடு கட்ட போனாங்க. விளைக்க மாட்டாங்க. இந்தியாவில் விலைக்க மாட்டாங்க. வெயில் ஏறத பின்னே டைம் தான் வெயிலுக்கு ஓடி ஒழிச்சிருமா? தாமரைக்கு ஒழுக்க நிற்குதா போய் பாருங்க மேலே ஓடுது. அதான் அதில் பார்க்க தெரியுது மீன். அதுக்காக நிற்கும். அதான் அங்கே போயிடலாதோ? சரி, என்னத்துக்காக? அது மாடிகள் இருக்காது அப்படின்னா ஆளை தாக்குறது. ஓகே ஓகே. போய் நம்மகிட்ட இறங்கிடும். கால் வாமிட்டு இருக்க போவேன் இந்த மரத்துக்கள். அந்த புதகுழிகள் மாதிரி மாடி மாடி துரி கொஞ்சம் அதுக்கு கால் வைக்க. ஆமாம், இது என்ன முதலையில் இருக்கோ? அதான் பெரிய அடிக்கிறா தொங்கல் இருக்கிறேன். இது கடலுக்கு போய் தொடக்குதோ இல்லாட்டி இது இப்படியே நிற்குதோ? கடலில் ஜாயின் பண்ணி அங்கே 2 வேக்கால் தண்ணி இங்கே வருது முழுக்கால். இது நந்தி கடலில் வந்து வரதா நீங்கள்? இது இப்போ ஆற்றுக்காச்சு அங்கே பட்டுவால் இருக்கല്ലോ,
அது கட்டுச்சு தண்ணி இங்கே கடலில் இறங்கிடும். ஓ இங்கே பெரிய மீன் போகும் இந்த கரையில் போதுங்க. போயிட்டு ஒழுங்கு போட்டு நாங்கள் இப்படி வரோம் நடுவை வந்தால் தான் வருவீங்க. அதுக்கு வச்சு தான் அழு பிடிக்கும் மாட்டிக்கணும். சரி வருவீங்க பார்ப்போம்மா. ஐயா சொல்கிறார் என்னண்டா வெட்டத்தில் போய் மீன் அடிக்குதாம். அதுகளுக்கும் ஒரு கொஞ்சம் நான் மூளை இருக்குன்னு நான் வெளியில் வந்து நின்றா என்ன பிடிச்சி போடுவாங்கன்னு சொல்லி எடுத்து வேறு இப்போ நாங்கள் எரிஞ்சாலும் அண்டை எரிஞ்சுட்டு பெரிய மீன் அங்கே போய் அங்கே மரத்துக்குள்ள நிற்குது. அதை எறிய அதுகளுக்கு தெரிஞ்சிருந்தானே அங்கே போட்டு வேறு இதெல்லாம் ஓடி வேறுங்கள் தண்ணி இந்த பாய்ச்சல் குறைஞ்சிட்டு. ஓ மழை இல்லை தானே இப்போ மழை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மழையும் குறைஞ்சி போச்சு. வர தெரியும் இங்கேருந்து போகிறதும் தெரியும். ஓ தண்ணி இருட்டா கிடக்கு. அங்கே வருங்க பெரிய பெரிய மீன்லாம் அடிக்காங்க. தாமரைக்கெல்லாம் பெரிய பெரிய மீன்கள் அடிக்குது. ஆனால் என்ன இந்த 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 இது வந்து ஒரு க்ளீனாக இருக்குது, தண்ணி ஊறுறதுல இதில் தாமரைகள் முளைக்குது இல்லை. ஓ அப்போ அந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து அந்த மீன்கள் வந்து தெரியும், பிடிபடலாம், வலையிலேயும் அழுக்கல் வராது. இதில் பாருங்கோ 1979ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டதாம் இந்த பாலம். பிரதம அமைச்சர் உள்ளூராட்சி ஆர் பிரேமதாசாவோ இல்லை ஆர் பிரேமதாசான் இருக்குது. ஓ இது வந்து பிரேமதாசாவால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பாலம். கல்வெட்டு கிடக்கின்னு அழியாமல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த யுத்தகால பகுதியில் இதில் இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்குமென்னு நினைக்கிறேன். கரியரும் தாமரை பூப்பிடுங்க அப்புறம் தாமரை பூப்பிடுங்க போகணும்னு நினைக்கிறான். என்னத்துக்கு கேட்குறான்னு எனக்கும் தெரியலை. யாரும் கொமெண்ட் பண்ண முடியும்னா கொமெண்ட் பண்ணுங்க. அவனை ஏன் கேட்குறான்னு முடிஞ்சால் சொல்லுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வட்டுவால் பாலம் வந்துட்டோம். இன்னும் ஒரு இப்போ மழை பெய்தா இங்கே வந்து இந்த வீச்சு வேலையில் வீசா விழுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த வட்டுவால் பாலம் வந்து ஒரு வலி சுமந்த பாலம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வந்து ஒரு வலி சுமந்த மாதம். இப்போ வட்டுவால் பாலத்தால் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். காலையில் எஸ்கேப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தெரியும் முல்லைத்தீவு டவுன் இப்போ எப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா மதிப்புரிய ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆண்டு வந்து ஓரிரு மாதங்களுக்கு முதல் இந்த வட்டுவால் பாலத்தின் புனர் நிர்மாண பணிக்காக புது பாலம் அமைப்பதற்காக இங்கே திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் இப்போ பாலம் வந்து எப்படி வேலை நடக்குதுன்னு பாருங்கள், துரித பணி. இப்போ இதில் பாலம் வந்து 2ஆக பிரியுது. அதில் பார்த்திங்கன்னா வலக்கை பக்கத்தாலேயும் போய் வரலாம், இடக்கை பக்கத்தாலேயும் போகலாம். நாங்கள் வந்து இடக்கை பக்கத்தால் தான் போகிறோம் முல்லைத்தீவு டவுனுக்கு. இப்போ இந்த முல்லைத்தீவு டவுன் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா காப்பட் ரோடு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முதல்ல வந்து இது என்னம்மா இது இல்லைன்னு சொல்லி எங்களை உறவுகள் மறக்காமல் கொமெண்டை போடுங்க. என்ற காணொலியில் பார்க்குற உறவுகளுக்கு தெரியும், நான் அடிக்கடி முல்லைத்தீவு வந்து போகிறேன், முல்லைத்தீவு வீடியோ போடுறோம். ஆனால் முல்லைத்தீவு சுற்றி போடுறதில்ல. இதை பாருங்கள், உதயசூரியன் சமரசம நிலையம் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள் வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. இதில் பாருங்கள் ஒரு மேல் மாடி வீடுகள் இருக்குது. இந்த காணொலியில் உங்களோட வீடுகளை காட்டினா மறக்காமல் ஒரு கொமெண்டை போடுங்க. சின்ன ஆலயம் ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குறுகிய கால பகுதிக்கு அதிக அபிவிருத்தி அடைஞ்ச மாவட்டம்னா முல்லைத்தீவு மாவட்டத்தையும் சொல்லலாம். அதாவது முல்லைத்தீவு நகர்பகுதி எல்லாம் இந்த வளர்ச்சி அடைஞ்சது. ஆனால் எவ்வளவு இந்த மாவட்டம் இழப்பை சந்திச்சான்னு நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மாவட்டம் தான் இந்த முல்லைத்தீவு மாவட்டம். வடக்கும் கிழக்கும் எவ்வளவு இழப்பை சந்தித்தாலும் தோல்வியை கண்டு துவண்டு போவதில்லைன்னு சொல்லுவார்கள். எவ்வளோ தோல்வியை கண்டாலும் எழும்பி மீண்டும். இதில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இந்த கிரவுண்டில் விளையாடின உறவுகள் இருந்தால் ஒரு கொமெண்டாக போடுங்க. என்ன காலப்பகுதியில் விளையாடினீங்களேன்னு எல்லாம் இப்போவும் விளையாடி கொண்டு இருக்கிறீங்களோண்டு. இதே மாதிரி இங்கே பாருங்க, வீட்டு திட்ட வீடுகளாம் இருக்கலாம், சில அவ்வளோ சொந்த காசில் கட்டின வீடுகளாம் இருக்கலாம். செல்வபுரம் மாதிரி கிராமமா இதில் பேர் பல இருக்குது. அது மரும் கலரில் இருக்குது. நிறையமாக ஹாஸ்பிட்டலாக இருக்குமோ ஒன்றும் தெரியலை.
இப்போ எல்லாம் புது புது வீடுகள் கட்டி எல்லாம் பெயிண்டிகள் எல்லாம் அடிபடுது. அடித்து வீடுகள் நீங்கள் காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரோட்டால் போகிறோம் பாருங்கள். இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச் வந்து அந்தோனியார் ஆலயமோ இல்லாட்டி மாதா ஆலயமோன்னு தெரியலை. அதை பற்றி தெரிஞ்சார கமெண்ட் போடுங்க. இங்கே வீடு பாருங்கள், கூரை இல்லாமல் இருக்குது. எங்கே போகிறீங்க? என்ன சொல்கிறது? இப்போ ஒன்று வசனம் சொன்னீங்களே, முல்லை மேம்படுத்த முல்லை செல்வன் கே கோபால் வண்ணாவியாரும் வண்ணத்தில் மாலைக்கு வாதாடிய மைந்தன். இப்போ எங்கே விளக்கட்டீங்க பயணம்? பயணம் வீட்டை போய் கொண்டிருக்கின்றேன். அம்மா தேடி கொண்டிருக்கின்றா. சாப்பாடுக்கோ? சாப்பாடு கட்டிக்கொண்டு ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட. அப்போ கொண்டு போட்டி இப்போ அடிதாம்பளு. ஐயோ, அடிக்க வந்தால் அணைச்சிடுவோம் மனுஷியை. நாங்கள் 2 பேரும் சண்டை விடுவோம். ஆழம் விழுதுகள் போல் வாழ்வு 1000 வந்துமில்லை. மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த பெறும். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. இப்போ மனுஷி பை இவனோட கைக்கிற பையனோட எத்தனை போட்டி எடுக்கிறான் அப்படி வாடா. வட்டுவால் பாலம் தாண்டி முல்லைத்தீவு டவுனுக்கு ஏற்றிக்க பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்குது. இந்த பாலத்தால் வந்து போய் தான் முல்லைத்தீவு டவுனுக்கு போகணும். இந்த பாலத்திலேயே வந்து பீச் வலையில் வீசினோம், வலையல் போட்டு மீன் பிடிப்பினோம். எல்லாம் மழை காலத்தில் செந்தளிப்பாக இருக்கும். ஒரு பார்க்கக்கூடிய நல்ல ஒரு காட்சியெல்லாம் இருக்கும். அவனோட உப்பை பார்த்தா எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. முல்லைத்தீவு டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் விளக்கை பக்கம் போகாமல் இடக்கை பக்கம் கரையோரத்தால் போய், அதாவது கடற்கரையால் போய் தான் அப்படியே காணொலி பதிவேற்ற போகிறோம். வீடு மாதிரி ஒன்று இருக்குது. இது என்னென்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட் கருத்துன்னு பதிவிடுங்கோ. திருக்குடும்பம் கன்னியார் மடம் இதில் இருக்காம். இதில் பார்த்தீங்கன்னா உடைஞ்ச வீடுகள் இருக்குது. இந்த வீட்டு உரிமையாளர்கள் காணொலி பார்த்தீங்கன்னா ஒரு கொமெண்ட் போடுங்க. இதில் ஒரு மேல்மாடி வீடுன்னு இருக்குது. அந்த மேல்மாடி வீடும் வந்து கதவு ஜன்னல் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இந்த வீடுகள் பாருங்கள், ஒன்றுமே கூரையில் இல்லை. அப்படி நாங்கள் இப்போ கடற்கரைக்கு வந்து இந்த கடற்கரையில் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா மேல் தளம் இல்லாமல் அத்திவாரம் மட்டும் இருக்குது. ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது, தேவாலயம். அதில் அப்படியே கரையோரத்தால் போய்த்தான் வீடியோ எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கட்டுரம் ஒன்று இருக்குது. அது என்ன கட்டுரம்னு தெரியவில்லை. யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுவோம். இது வந்து முல்லைத்தீவு கடற்கரை, அதாவது பீச். இங்கே தான் இந்த பட்டா திருவிழாவில் நடக்கும். அரச ஓய்வு விடுதி என்று நினைக்கிறேன். இதில் வந்து பீச்சில் பார்க்கலாம், குளிச்சுட்டு சாப்பிட்டு போய் கொண்டிருக்கணும். இந்த கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கருவாட்டு கடையில் எல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் கருவாடுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொழிலுக்கு போயிட்டுலாம் போட்டுகள் வந்து நிற்கிது. போய் பார்ப்போம் கடற்கரையில் யாரும் இருந்தால் அப்படி கதைப்போம். கடற்கரையிலையும் இந்த ஓலை கொட்டியில் பார்க்க இன்னும் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். இந்த ஓலை கொட்டிலுக்கு இருந்து இந்த அதாவது கடற்கரை வாடிகளில் இருந்து சாப்பிட்ட அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
கருவாடு எல்லாம் தொங்குது. இந்த சைனாக்காரர் கொடுக்குற வீடு இதில் இருக்குது. ஆனால் அந்த வீடு எல்லாம் ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லி நான் உக்கி போயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கரையோரத்தால் அப்படியே போகிறோம். இதில் பாருங்க ஒரு புது வீடுண்டு பெரிய வீடுன்னு கட்டி கொண்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உரிமையாளர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை பதிவிடுங்க. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க, இந்தியாவில் ஒரு புது வீடு கட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ காலம்னு தெரியும். இதில் நெய்தல் கல்வி நிலையம் இருக்கா. ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. சர்ச்சால் நாங்கள் வந்து இப்போ விதைக்கப்பட்டு திரும்பி போகிறோம். இதெல்லாம் மனையமாக இந்த இரும்புகள் போட்டு கிடக்கு. இந்த பாலத்தின் இரும்புகளோ இன்னொன்று தெரியலை. இப்போ முல்லைத்தீவு டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொண்டிருக்கிறோம். முல்லைத்தீவு டவுன் எல்லாம் எப்படி இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். தெரிஞ்ச ஒரு அபிவிருத்தி நடந்த ஒரு மாவட்டம்னு சொல்லலாம். எவ்வளோ பின்னிக்கு இருந்த மாவட்டம் எவ்வளோ மேலே முன்னுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. வலைப்பக்கை பக்கத்தால் கொண்டு உங்களுக்கு டவுனை காட்டுறோம். இந்த கடை உரிமையாளர்கள் கடையில் கண்டா கொமன் போடுங்க. உரிமையாளர்கள் உங்களை கடையில் காட்டுறோம். வந்து முதல் நான் 2013ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவுக்கு வந்தேன். அப்போ எங்களோட அத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூலரில் வேலை செய்தவன். அப்போ அவன் கூலருக்கு ஏதோ அவசர வேலைன்னு சொல்லி அப்போ அவன்கிட்ட லைசன்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டுது. அப்போ லைசன்ஸ் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் முதல்மாக கூட்டிக் கொண்டு அப்போ 9 மணிக்கு அங்கே எங்கே ஊர்லேருந்து வெளுக்கிட்டாது. நாங்கள் இங்கே வரைக்கும் 12 காலம் எனக்கு தூரம் ஓடியும் பழக்கம் இல்லை. மோட்டர் ஜேக் இல்லை. சும்மா நித்திர சுரட்ட ஓடி வந்து ஒரு மாதிரி வந்தேன். அப்போ முதல் முல்லைத்தீவுக்கு வந்தேன் 2013ஆம் ஆண்டு. அது இரவு வந்தேன். அப்போ எனக்கு முல்லைத்தீவு எப்படி இருக்குன்னு தெரியாது. அத்தான் தான் பாதாடணும், இதால் போய் போகணும். அப்போ நாங்கள் பூனரியால் தான் வந்து நாங்கள். அப்போ அதுக்கு பிறகு நான் வந்து 2015ஆம் ஆண்டு திருப்பி வந்தேன் முல்லைத்தீவுக்கு. இதோட சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க, சுனாமி நினைவாலயம். இந்த முல்லைத்தீவு நகர்பகுதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பிரதேசம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா தலத்தில் வந்து 2ஆம் இடத்தை வந்து யாழ்ப்பாணத்தை வந்து பார்க்கலாம். யாழ்ப்பாணம் ஒன்று பார்க்காமல் உண்மையிலேயே வடக்கையும் கிழக்கையும் பார்க்கலாம். அங்கே எல்லாமே சுற்றி பார்க்கக்கூடிய தலங்கள் இருக்குது.
இதில் அம்மாச்சி இருக்குது. இந்த அம்மாச்சியில் போனால் சாப்பாடு இலவுறவே சாப்பிட்டு போகலாம். ஆனால் கரிகரன் வந்து சாப்பாடு பண்ணி தருவானு தெரியலை. அதான் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு சுகமாக கிடக்குது. அம்மாச்சி தான் போயிட்டார். அம்மாச்சி கூட்டு சந்தோஷப்பட வேணாம். இதில் எல்லாம் அரச கட்டுறங்கள் இருக்குது, அஞ்சல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அஞ்சல் அலுவலகம். இப்படியே போனால் தமிழனை ஆண்ட மன்னன் உங்களுக்கு தெரியும், பண்டாரவன்னியன். பண்டாரவன்னியன் அரண்மனை இருந்த ஒரு சின்ன தடயமும் இங்கே கச்சேரியில் இருக்குது. இதில் இங்கே கமனில் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கு போய் அது நம்மளத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கடையில் எல்லாம் கூட்டி இருக்குது. இதில் பாருங்க மன்னன் பண்டாரவன்னியன் சில கதை பண்டாரவன்னியன் கோட்டை வந்து முத்தையங்காட்டு காட்டுப்பகுதியில் இருக்கிறதா கூறப்படுகிறது. அது உண்மையாக பொய்யோன்னு தெரியல. நாங்கள் முத்தையங்காட்டுக்கு போன இதில் எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது. இப்போ நாங்கள் ரவுண்டாக போட்டு வந்துடும். இதில் கச்சேரி இருக்குது. இப்போ இதால் பார்த்தா புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து இதில் ஆக்களை பிடிச்ச கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பிடிச்ச கதைப்போம். அப்படியே நாங்கள் நேராக போனோம்னா எங்களை வெட்டாப்பள்ளி ஆலயம் மற்ற ஒட்டிஸ்டான் அதில் போகலாம். அதில் இடையக்க திரும்பினோம்னா இங்கே திருவண்ணாமலை போகலாம். நாயாத்து பாலத்தால் திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய இருக்கும். இதுதான் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதால் போயிட்டு இந்த வழக்கை பக்கம் 48 கிலோமீட்டர் எல்லாம் அந்த இதால் திரும்பி இப்போ இந்த திருப்பி டவுனுக்கு வருவோம். இப்போ நாங்கள் இந்த பாதையால் போய் வட்டுவால் பாலத்துக்கு போய் ஏறி அப்படியே யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் இதால் தான் போய் கொண்டிருக்கோம். இதில் எல்லாம் கட்டுறங்கள் கடைகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த பாதை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து எல்லாரும் பார்க்கப்படுற ஒரு பாதை. இங்கே வந்து அதாவது இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு எங்களோட உறவுகளை கொண்டு வந்து தடுத்து வைக்கப்பட்ட முகாம் வந்து இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இருக்குது முல்லைத்தீவு. இப்போ நாங்கள் இந்த பாதையால் தான் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாதை வந்து எங்களோட உறவுகளால் மறக்க முடியாத ஒரு முல்லைத்தீவு என்றாலே தெரியும். எங்களோட உறவுகளால் மறக்க முடியாது. அந்த வகையில் இந்த வீதியை எங்களோட உறவுகள் பார்த்தா தெரியும். யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு எங்களோட உறவுகளை கொண்டு வந்து தடுத்து வைக்கப்பட்ட இடம் தான் இப்போ முன்னால் இருக்கிற பகுதி. இங்கே தான் வந்து அவைகளுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தரப்பாளன்னு சொல்லப்படுறது கொட்டிலுக்க வெக்கையெல்லாம் விழுந்து தான் எங்களோட உறவுகள் கஷ்டப்பட்டு இப்போ வந்து முன்னேறி இருக்கணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் சொல்ல வேண்டி இருக்காது. ஏன் எனக்கு இது தெரிய வந்தது காரணம் என்னென்னா, நான் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வந்ததின் போது தான் எங்களோட உறவுகள் வந்து அதை சொல்லி கண்ணீர் விட்டு அழுததை நான் நேராக பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இப்படியே இப்போ சாப்பிட போகிறோம். அங்கேயே கனியாக்காண்ட சாப்பாடு கடைக்கு இதில் பஸ்ஸுகள் பார்க் பண்ணியிருக்கு பாருங்க, ப்ரைவேட் பஸ்ஸுகள். அங்கே கண்ணி அக்காண்ட அன்னக்குடில் உணவதில் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியாது. தூர பயணங்கள்ன்ற போது பார்த்திங்கன்னா இந்த கொத்து ரைஸில் நான் தவிர்க்கிறது கொஞ்சம் பலமே. ஆனால் என்ன செய்யாது, சில நேரங்களில் லேட்டானால் சாப்பிட வேண்டிய கட்டாயமாயிரும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா இது பச்சை அரிசி சோறு மாய் கிடக்குது. அதுக்கும் வந்து சூற மீனும் கறி தான். இன்றைக்கு கறிஇந்த தலையில் அடிக்கிற மண்டையில் அடித்து தான் நம்ம சாப்பாடு தொடங்க போகிறோம். நாங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பகுதிக்கு தான் கலைக்கிறாங்க. சாப்பாடு விஷயங்கள்லாம் பகுதிக்கு தான் கலைக்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த சூர மீன் வந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் என்னென்னா கிளம்பி இருக்குது. அப்போ கடிக்கிறது. இப்போ இன்றைக்கு கண்ணாக்கலையை சாப்பிட்றேன்னு பார்ப்போம். ஸ்கூல்லேஜ் போட்டு ஒரு கட்டு கட்டி கொண்டு இருக்கேன். பயிர் சாப்பாடு தான் நுழைக்கிறோம். சரி. கரிகரன் அந்த அக்காட்ட போய் சண்டை பிடிச்சி வாழை மீன் வண்டியாரா அந்த அக்கா வந்து வாழை மீன் பொரியெல்லாம் வச்சு கொடுத்து விட்றா அவனுக்கு சாப்பிடட்டாம்னு சொல்லி. உங்களுக்கானது எனக்கு மட்டும் தாரிடும். வாழை மீன் பொரியலும் சூர மீன் கறியும் நல்ல கொம்போ. ஆனால் கரணா களியை நான் இந்த அரிசி சாப்பிட்றேன். குத்தரிசி தான் சாப்பிட்றேன். வீட்டில் குத்தரிசி தான் சாப்பிட்றேன். இந்த அரிசி கர்நாடகம் களியை சாப்பிட்றேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு இது குத்தரிசி இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் முதல் பாரதி என்னோட சாப்பிட்டேன் இந்த சாப்பாடு. அதுக்கு பிறகு இன்றைக்கு அங்கேயே கண்ணியை கண்ட கடையில் சாப்பிட்றேன். இது நீங்கள் சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. சாப்பாடு தானே எல்லாம் செய்கிறோம். இப்போ சாப்பாடு ஆறுதல் தானே சாப்பிடுவோம். எப்படி சாப்பாடு என்ன சொல்ல போனால் நம்ம வீட்டை மீன் கறியை சாப்பிட்றேன். அம்மா சீதி தான் விடுறவா. இங்கே ஓடி பார்த்து எடுக்கிறதுனா மீன் எண்டா வேணால் முட்டை சாப்பாடு சொல்லக்கட்டேன் போட்டு இன்ன மாட்டேதுன்னா சாப்பிட்டேன். வேறு லெவல் மீன் குழம்பு. ஆனால் குழம்பு நல்ல உண்மையாக மீன் குழம்பு நல்லா இருந்தது. அது வந்தால் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கோ. அதுக்கு நாங்கள் சொன்னோண்டு இல்லை, உங்களோட விருப்பத்தோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ சாப்பாடு எப்படி இருக்குண்டு. அங்கேயே கண்ணியக்காண்ட அன்னக்குடியில் வந்து சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு பிரமாதமாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களை யாருக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட இருப்போம்ன்ற சாப்பிட்டு பாருங்கோ. மற்ற அங்கே எல்லாம் விலையில் குறைவு. ஜூஸ் எல்லாம் 100 ரூபா. சாப்பிட்டு இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் திரும்பி முல்லைத்தீவு டவுனுக்கு. இந்த பகுதியில் நாங்கள் உறவுகளை வந்து தடுத்து வைக்கப்பட்டது. அந்த பகுதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயல் நிலமாக காட்சி அளித்து கொண்டிருக்குது. முதல் அதாவது 2009ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா எங்கள் உறவுகளில் முகாம்களாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பனை மரத்தில் ஆலமரம் இருக்கிறது வந்து இந்த ரோட்டில் கணக்கு இருக்குது. அப்போ அதில் வந்து எனக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியல. இதுதான் அந்த இடம். இந்த இடத்த நினைவு வந்துச்சுன்னா மறக்காமல் எங்களை உறவுகள் கொமெண்ட் பண்ணுங்கோ. இதில் இருந்த அந்த முகாமுக்கு இருந்த ஆக்கள் இந்த உழவு பேர் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வீடியோ எடுக்கும்போது எனக்கு சொன்னவியல் இந்த ஆலமரத்துக்குள்ளேயும் தான் கடைசியாக பேட்டியும் எடுத்து நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளிடமிருந்து. இதில் கோயில் வந்து பார்த்திங்கன்னா உடைஞ்சபடி இருக்குது. அதன் இது புனர்நிர்மாணம் செய்யவில்லை. இதுதான் அந்த இடம். இந்த இடத்தையெல்லாம் பாருங்க. இந்த இடத்த பார்த்தாலாம் உங்களுக்கு என்ன நினைவு வரும்னு சொல்லி. இப்போ எப்படி இந்த இடங்களெல்லாம் மாறி போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு இந்த இடங்களில் பேர் தெரியலை. இந்த முல்லைத்தீவு அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கொண்டு வரணும். கரையோரத்தை சுற்றி அப்படியே முல்லைத்தீவு வட்டாப்பாளைக்கு போவோம். அடுத்து அதாவது அங்கே கண்ணியை கண்ட உணவு விடுதிக்கு போகாமல் இதில் வந்துருந்து இப்படியே இந்த ரோட்டால் அப்படியே சுற்றி கொண்டு வரோம். இதில் தேசிய இளைஞர் படையணி என்று சொல்லியிருக்குது. அது அடியாக தான் வந்து வாரம் இப்படி வந்து இப்படியே போய் வட்டுவால் பாலத்தின் ஸ்டார்டிங். அதாவது இங்கேருந்து முல்லைத்தீவு டவுன்லேருந்து வந்தால் இது ஸ்டார்டிங், அங்கேருந்து வந்தால் இது முடிவு. அதாவது முள்ளிவாய்க்காலேருந்து வந்தால் இது முடிவு. இதால் போயிட்டு நாங்கள் அப்படியே காட்டுறேன். நீ அங்கால காட்டல தேசிய இளைஞர் படையணி. இதோட ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்துலேயும் கோபுர வேலையில் நடக்குது. இப்போ நாங்கள் கச்சேரி அடிக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த கச்சேரி அடியில் பார்த்தீங்கன்னா பண்டாரவன்னியன் மன்னன்ட கோட்டை இருந்ததுன்ற சில எச்சங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை பண்டாரவன்னியன் மன்னன்ட சிலையும் இந்த இடத்துல இருக்குது. இதில் ஒரு க்ரௌண்ட் இருக்குது. இந்த க்ரௌண்டில் விளையாடின உறவுகள் எல்லாம் கமெண்ட் பண்ணுவோம். இந்தியாவில் பக்கத்தில் தான் கச்சேரி இருக்குது. கருத்திரைப்பட்டு விளையாட்டு மைதானம் போது அதே மாதிரி கருத்திரைப்பட்டு பிரேத சபை இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தின் கவச வாகனம் வந்து இதில் நிற்கிது. இதில் முல்லைத்தீவு ஈத்தாக்கா பாடசாலை, இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் தான் கொமெண்ட் போடுங்க. அதே மாதிரி அந்த பாடசாலை கழிச்சு இப்போ நான் டவுன் பக்கம் வரைக்கும் இஞ்சால பக்கத்தில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. இந்த பாடசாலை பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஆண்டு படித்தீங்கன்னு கொமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பெரும்பான்மை எங்களோட உறவுகள் வந்து டிவியில் காணொலி பார்க்குற காரணத்தால் வந்து
கொமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கோ. அப்போ தான் தெரியும் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையாம் ஆண்டு படித்த நீங்கள் தெரிஞ்சால் தான் எங்களுக்கும் அடுத்த வீடியோவில் சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த காணொலியில் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வெள்ளெடுத்துறை வீடியோ போட்டால் அந்த வெள்ளெடுத்துறையில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்ணா ஃபோன் எடுத்து கதைச்சவர் ஃப்ரான்ஸ்லேருந்து. அவர் சொன்னார் அந்த வெள்ளெடுத்துறையில் ஆறுமுகம் அண்ணான்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆறுமுகம் அண்ணா வந்து அவருக்கு 11 மொத்தமாக 12 தாங்கள் சகோதரமாக அவரான மூத்தவர். அவரான 11 சகோதரங்களையும் கரை சேர்த்தவர் அமெரிக்கா போய் தவிக்க முடியாத சில காரணத்தால் அமெரிக்காவில் நடந்த ஒரு விபத்து சம்பவத்தில் அவர் வந்து ஒரு தீர சம்பவம் ஆயிட்டுது. அப்போ அதால் அந்த அண்ணாண்ட நினைவாத்தனம் அந்த வீடு காட்டினவர்னு சொல்லி கால் பண்ணி கதைச்சிட்டு சொன்னார், சந்தோஷம் நீங்கள் அப்படி சொன்னதில் என்று சொல்லி கதைச்சிட்டு அந்த அண்ணா ஃபோன் வச்சவர். அப்படி இப்போ சில வீடுகளில் பேர் இருக்கும். நான் அந்த பேர்களை வந்து சொல்லுவேன். அந்த வீடுகள்னா பேர் இருந்தால் சொன்னால் அப்போ அந்த வீட்டுக்காரர்கள் சில வேளையில் எங்களோட வீட்டையும் காட்டுறீங்க மட்டும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மறக்காமல் நீங்கள் அப்படி இந்த காணொலிகள் பார்க்க உங்கள் உறவுகளுக்கு சேவ் பண்ண முடியும்னா சேவ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த காணொலியில் அவை வீடுகளும் காட்டப்படுறதை பார்ப்பினோம். எங்கே போகிறீங்க? எங்களோட கதைச்சிட்டு போங்க. என்ன பேர் ஐயாக்கு? எனக்கு கணேஷ் செல்வராஜ். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எவ்வளோ ஆண்டுகளாக இருக்கிறீங்க? முல்லைத்தீவு தான். என்னம்மா இப்போ இங்கே தொழில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எங்களுக்கு வந்து எல்லா தொழிலும் தெரியும். கடல் தான் மெயின் இப்படிதானே. கடலில் ஒன்றும் இல்லை. இப்போ கூலி வேலை, மிஷன் வேலை, எல்லா வேலையும் தெரியும். அப்போ இங்கே கூலி வேலையை போட்டு வரீங்களா? இந்த கடலில் ஒன்றும் இல்லை தானே மீனவர்கள். அப்போ கூலி வேலை செய்துட்டு இப்போ பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறது. எங்கே வேலை என்ன வேலை நடக்குது இப்போ? இப்போ ஒரு கொஞ்சம் காணிக்குள்ள ஒரு ஏக்கர் காணிக்குள்ளே புல்லு கொத்து. தோட்ட வேலைக்கும் போகிறீங்க? தோட்டம் செய்கிறவே இங்கே அங்கே நெல் வயல் தானே. வயல் விதைச்சது இப்போ மழையை காணையில் பசல் இல்லாமண்டா மழை இல்லை. அவள் தொழிலும் இல்லை, அதுவும் பட்டு போச்சு. அதுவும் பட்டுச்சு. என்ன 2-3 நாளைக்குள்ள விளையாடி அதுவும் சரி. என்னம்மா எங்கள் முல்லைத்தீவு நகரப்பகுதி இப்படி வளர்ச்சி அடைஞ்சது? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பின்தங்கி போனாங்க. இப்போ துரித ஒரு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கிறோம். நிசமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சம்மந்தமாக நாங்கள் நினைக்கிறது நடக்கிறது நடக்கும். சரி இப்போ நீங்கள் வீடியோ வச்சுனாக்கா இப்போ நீங்கள் டிக்கெடி மேலே என்ன விசா இந்த ஃபோட்டோவில் பாருங்க கடலுக்கு போயிட்டு வந்து மேலே ஏற்றி விட்டு கிடக்கு.